அஸ்ஸலாமலைக்கும், வெல்கம் டு சேனல். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஆல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். பங்கடா மீன்ஸ் ஃப்ரை செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அருமையாக இருக்கும். மீன் 1 kg எடுத்திருக்கேன். அது நல்லா கழுவி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி கட் பண்ணிக்கோங்க. இப்படி பாருங்கள், இப்படி நடுவில் எல்லாம் கட் பண்ணிக்கோங்க. அப்போ மசாலா நல்லா இறங்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மிளகாய் தூள் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். தனியாந்தூள் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். மீன் உப்பு போட்டு நல்லா கழுவிக்கோங்க, நல்லா இருக்கும். வாசனை எல்லாம் போயிடும். டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஜீரா பவுடர் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு அரை லெமன் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் முன்னே ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்லலை, அதுக்காக இப்போ சொன்னேன். ஆட் பண்ணி எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீனில் மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ஊற வச்சுடுங்க. நல்லா ஊறும், அருமையாக இருக்கும். கொஞ்சம் காரமாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் மீன். அதுக்காக கொஞ்சம் காரம் போடணும். பாருங்கள், எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் மீன் எல்லாம் மசாலாவில். இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் மூடி வச்சுடுங்க. பாருங்கள், மூடி வச்சுட்டேன். இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தவா வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 3-4 டேபிள் ஊற்றிக்கிறேன். இப்படி செஞ்சால் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாகும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் எண்ணெய் சூடான அப்புறம் எடுத்து அதில் தவாவில் வச்சுக்கலாம். மீன் நல்லா வரும், நல்லா ஃப்ரை ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வேணும்னா கடாயில் எடுத்து நீங்கள் எண்ணெய் ஊற்றி அதுலேயும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்படி ஃப்ரை பண்ணால் கொஞ்சம் கம்மி தான் ஆகும் எண்ணெய். அதுக்காக நான் இப்படி ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்படி வச்சு இப்படி மூடி வச்சிடணும். பாருங்கள், எவ்வளோ நல்லா வேகுது. மூடி வச்சிடுங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு இப்போ திருப்பிக்கோங்க. இப்படி பாருங்கள், திருப்பிக்கிறேன் நான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் வீடியோவும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் எல்லாம் போயிடுது, நீங்கள் பண்ணாலும் வேஸ்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். நான் பண்ணி 1 மணி நேரம் விட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 1 மணி நேரம் 2 மணி நேரம் விட்டு, இல்லைன்னா சப்ஸ்கிரைப் எல்லாம் போயிடுது. ரொம்ப சப்ஸ்கிரைப் எல்லாம் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எடுத்து வறுத்து ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வறுத்து இருக்குது. டேஸ்ட்டும் அருமையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். திருப்பி இன்னும் நான் போட்டு வறுத்துக்கிறேன், ஃப்ரை பண்ணிக்கிறேன். பாருங்கள், இன்னொரு தடவை காட்டுறேன். மூடி வச்சிடுங்க, நல்லா வேகும். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடுங்க. ஸ்டவ் ஸ்லோவாக வைங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேணாம், மீடியம் ரொம்ப சிம்பிளாகவும் வேணாம், கொஞ்சம் மீடியமாக வைங்க. இப்போ திருப்பிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. மீன் எல்லாம் வறுத்துட்டேன், ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பிளேட்டில் மாற்றிக்கினேன், பிளேட்டில் ஆட் பண்ணிக்கினேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் வீடியோவும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பொங்கல், ஹாப்பி பொங்கல் வாழ்த்துக்கள் ஆல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. 2-3 நிமிஷம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணால் வேஸ்ட் ஆகுது சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.